தமிழ் மன்னர்கள் எல்லோரும் நான் மதிக்கிறதே இல்லை. எனக்கு மதிப்பு கிடையாது. தமிழ் மன்னர்கள் மீது எனக்கு மதிப்பு கிடையாது. அப்படியா? அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? திருமாவளவன் அப்படிங்கிற பேர் யார் பேரு? கரிகால் சோழனுடைய இயற்பெயர். கரிகால் சோழன் மன்னனா இல்ல யாரு? மன்னர்கள் மீது மதிப்பே கிடையாது என்றால் உங்க பேர் மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? சோரி புடிச்ச மொன்னா நாயி. ராஜராஜ சோழன் தமிழ் பெயரா, ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா? யார் கேட்கிறா? 6 சீட்டை 8 சீட்டா மாத்த முயற்சி பண்ற அண்ணன் திருமாவளவன். பெரிய சோழர் பரம்பரை. பிரச்சனை என்ன தெரியுமில்ல? அவர் நமக்காக பேசல, அவர் அவருக்காக பேசிட்டு இருக்காப்ல. பாவமா இருக்கு. திமுக கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவர் போயிருக்காப்புல. ஏற்கனவே 6 சீட்டில் நின்னீங்க. ஆமா நின்னுங்க. இந்த முறை நீங்க கொஞ்சம் அசஸ் நீங்க சொல்றதுதான் நின்றுக்கிற அப்படின்னு. நாங்கள் திராவிடத்துக்குலாம் நாங்கள் கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம். அது நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். சீமானுக்கு எதிராக நான் தான் ஃபுல்லாக ஸ்டஃப் கொடுத்துட்டு இருக்கேன். ஆமாம், அதை பார்த்துட்டு தாங்க இருக்கோம். சனாதனத்துக்கு எதிராக நான் தான் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கேன். அது நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா? சரி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீங்கள் 6 சீட்டில் நின்னீங்க. இந்த முறை நீங்கள் 6 சீட்டில் நில்லுங்க. ஏங்க ஏங்க வேங்கவேல் பிரச்சனை வந்துச்சுங்க, நான் தாங்க நின்னேன் கூட. உங்களுக்கு மேல் பாதி பிரச்சனை, பறையிறோம் பண்ணிடுறோம், கோயிலுக்குள்ள போக முடியல. உங்க மேல ஃபுல் சார்ஜ் வந்துச்சு. திமுக ஆட்சி, சமூக நீதி ஆட்சி. ஆனாலும் கோயிலுக்குள்ள ஒரு பறையிறம் மண்ணீரம் போக முடியல. கோயிலுக்கு சீல் வச்சான்னு சொன்னாங்க. உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்னுங்க. என் கட்சிக்கார மண்டையை உடைச்சிங்கள கேட்டனா? என் கொடியை வெட்டினீங்கள கேட்டனா? எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பீங்க கேட்டனா? என் துணை மேயர் கொடுத்தீங்க. துணை மேயரை டம்மியா போட்டு விட்டுட்டு நீங்களே மேயரா இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டுப்போனா இவ்வளவு அசிங்கப்படுத்தியும், அவமானப்படுத்தியும், துக்கப்படுத்தியும், துயரப்படுத்தியும், கஷ்டப்படுத்தியும், கருமாயப்படுத்தியும் இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. உங்க கூட கிடைக்கிறனா நீங்க கொஞ்சம் மேல கொடுங்க இருக்காங்க. இவ்வளவு பண்ணிருக்கீங்களா? இப்ப எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்க, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். அப்படி வாயா. எவ்வளவு நின்னீங்க? 6 சீட்டு. உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். 6 சீட்டு நில்லுங்க. என்னையா 8 ரூபா 6 ரூபாய். பாராளுமன்றத்தில் என்னுடைய கர்ச்சனை என்பது டைகர் ஆஃப் தி பார்லிமெண்ட் என்று நான் முழங்குறேன். அம்பேத்கரியம் பேசுவேன், பெரியாரியம் பேசுவேன், பூண்டு வெங்காயம் பேசுவேன், எல்லாம் பேசுவேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. திருமணமே செய்து கொள்ளாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஊசியை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளியா? இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தருக்கு போய் நீங்க 6 சீட்டுன்றீங்க. உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாங்க. அப்படி வாயா. சரி சொல்லுங்க, பொதுவா நம்ம வந்து பேசிக்குவோம். 6 ரூபாய். நீங்க வந்து இது போன முறை நீங்க 4 கொடுத்தீங்க, 2வது 6 கொடுத்தீங்க. இப்போ எவ்வளவு தருவீங்க அதை சொல்லுங்க. 6 ரூபாய். இவ்வளவு நீங்க பேசும்போது பாராளுமன்றத்தில் எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க. ரவிக்குமார் வேற உதயசூரியன் சின்னத்தில் இருக்காப்ல. நீங்க உங்க கட்சிக்காரங்க பூரா தமிழ்நாடு முழுக்க வேற இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் அறிக்கை நீங்க கொடுத்துருங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை மிஸ்டர் திருமா. அல்ல மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், பொதுவா நம்ம வச்சுக்குவோம் 6 சீட்டு. அட மலக்குறங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.